Very good morning, all. Today we are going to discuss about two important topics. So, one pathina with respect to very recent demand from the side of various regional parties. That is, they argued for or they demand for the caste-based census. So, caste-based census அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து regional parties from various perspectives, especially from Bihar, then very recently from Tamil Nadu, they demand for the caste-based census, and there is an extension of the Rohini Commission. In sense, nothing but it is a subcategorization of OBC. So there is a close link between the caste-based census and the subcategorization of OBC. So அதோட ரிலேஷன்ஷிப் தான் பார்க்க போறோம். கொஸ்டின்ஸ் ஒருவேளை கேட்குற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா ஃபார் சப்கேட்டகரைசேஷன், ஓகே, ஒரு சயின்டிஃபிக்கான சப்கேட்டகரைசேஷன் நீங்க பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஓபிசி அப்படின்னா தேர் மஸ்ட் பி அ நீட் ஃபார் கேஸ்ட் பேஸ் சென்சஸ் அப்படிங்கிற ஒரு கண்டெக்ட்ல தான் வரும். ஸோ இந்த டாபிக்ல வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மென் பை கேஸ்ட் பேசிஸ் சென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ட் பேஸ் சென்சஸ் பார்த்துக்கிறோம். தென் செகண்ட் திங் இஸ் வாட் இஸ் மென் பை சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசி. ஸோ இந்த ரெண்டு இஷ்யூஸும் டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு ஹவு ஆன் கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் ஹெல்ப் ஃபார் தி சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசி அண்ட் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் நாட் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் டு ரிசர்வேஷன் பட் ஆல்சோ ஃபார் தி அதர் சோஷியல் ஸ்கீம்ஸ். ஸோ எந்த விதத்தில் இது சப்போர்ட் பண்ணுது, தென் ஒய் கவர்மெண்ட் ரிலக்டன்ட் டு ரிலீஸ் சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ், எஸ்பெஷலி 2011 சென்சஸ். Reluctant or why they have certain logical arguments. So அது என்னங்கிறத பார்க்க போறோம். Then how to solve those issues, okay, with respect to especially relevant with reservation and other issues. So இது ஒரு டாபிக். Then second thing is with respect to very recently, okay, or 2 to 3 days back, US Congress, okay, so House of Representatives, they gave on waive for the India against CAATSA. Okay, CAATSA, it is a sanction act followed by the US against anyone who purchased any strategic or military equipments from Russia, Iran and North Korea. So adula they gave some waiver for India. So it is considered to be a diplomatic success from the side of India அப்படிங்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. So it is really an diplomatic success தான். ஒரு halfway success அப்படின்னாலும் definitely it will clear in the both houses. ஏன்னா bipartition houses ரெண்டுலயுமே என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, they accept that there must be some waiver for the India அப்படிங்கிற ஒரு கண்டெக்ட்ல பார்க்கும்போது அப்போ டெஃபினெட்லி பிரசிடென்ஷியல் அசென்ட்டும் அதுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ அப்போ ஒரு வி ஆர் நியர் டு தட். ஸோ அப்போ அந்த கேட்டஸா அப்படிங்கிறது என்னங்கிறது பார்த்துடலாம். தென் அந்த கேட்டஸா எதுக்கான வெய்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பர்ச்சேஸ் ஆஃப் S-400. ஸோ ஒரு லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஸோ இதனால கிடைக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் சக்சஸ் என்ன, ஒய் இந்தியா வெரி need of it. Okay, then second thing is it is a diplomatic success with respect to US-India relationship. So அதோட importance வந்து discuss பண்ணலாம். So first we move on to the first topic, that is caste-based census. Okay, so caste-based census அப்படிங்கிறது it's nothing but it having an special data in sense a caste-wise tabulation was listed in the census. So every 10 years ஒரு 10 years ஒரு census conduct பண்றோம் இல்லையா. So 2011ல conduct பண்ணோம், 2021ல கண்டக்ட் பண்ணணும், பட் அன்பார்ச்சுனேட்லி டியூ டு பேண்டமிக் இட் வாஸ் கெட்டிங் போஸ்ட்போன்ட். ஸோ எவ்ரி 10 years கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு சென்சஸ்ல இந்த கேஸ்ட் வைஸ் டேபுலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல என்ன டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு வாட் ஆர் த திங்ஸ் தட் கேஸ்ட் ஹேவிங் அப்படிங்கிற ஒரு கண்டெக்ட்ல இருக்கும். இன் சென்ஸ் தேர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அதுல கிளியரா என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி நடக்கக்கூடிய கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1872 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல இருந்தே நம்ம எவ்ரி 10 years கேஸ்ட் சென்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா தே கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் கேஸ்ட், ரேஸ் அண்ட் ட்ரைப் இன் சென்ஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி. ஓகே, தென் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வாட் வி ஃபாலோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி வி ஆர் கெட்டிங் அன் டேட்டா ஃப்ரம் தி caste based census அப்படின்னு பார்த்தா we only having on data for SC and STs. okay, scheduled caste and scheduled tribes க்கு மட்டும் தான் இப்போ நம்ம என்ன ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த caste tabulation இருக்கு. those who other than the scheduled caste and scheduled tribes are considered as general category. so இந்த கன்சிடரேஷன்ல தான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, caste based census நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன் சென்ஸ் caste based census நம்ம கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ண கிடையாது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விஷயம். caste based census நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், பட் யாருக்கும் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரெஸ்ட் ஆஃப் த அதர் மெம்பர்ஸ் ஆர் லிஸ்டட் அண்டர் ஜெனரல் கேட்டகரிஸ்.
ஸோ அப்போ இந்த டிமாண்ட் எங்க இருந்து ரைஸ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்பெஷலி தோ தட் கேஸ்ட் டேபுலேஷன் ஹேஸ் டு இன்க்ளூட் ஆன் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். ஸோ ஓபிசியுமே இந்த கேஸ்ட் பேஸ்டு டேபுலேஷனுக்குள்ள இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற டிமாண்ட் எங்க இருந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ஸ் 1951 சென்சஸ்ல இருந்தே அது கிரியேட் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா லாஸ்டா எடுக்கப்பட்ட கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எவ்ரி ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1931 தான். ஸோ இதுதான் கடைசியா நம்ம எடுத்த ஒரு கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் இன்க்ளூடிங் ஆல் கேட்டகரிஸ் இன்க்ளூடிங் ஓபிசிஸ் அப்படி வேணா வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டெக்ட்ல ஒரு 1951 இருந்து வெரி லாங் டிமாண்ட் ஃப்ரம் த சைட் ஆஃப் ஆல் வாக் ஆஃப் லைஃப் எஸ்பெஷலி ஃப்ரம் த ரீஜனல் பார்ட்டிஸ். ஓகே, ஸோ ரீஜனல் பார்ட்டிஸ் ஏன் அதை டிமாண்ட் பண்றாங்கன்னா தே வாண்ட் டு கெட் சம் clear identification of who are all the excluded from the various social security schemes. அதுக்காக தான். ஓகே, அப்ப 1951 இருந்து ஒரு 2010 வரைக்கும் என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ட் பேஸ் சென்சஸ்க்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் 2011 என்ன இன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2011 சோஷியோ எக்கனாமிக் அண்ட் கேஸ்ட் பேஸ் சென்சஸ் அப்படிங்கிற ஒரு சென்சஸ் ரிப்போர்ட் கலெக்ட் பண்றாங்க. அந்த கலெக்ட் பண்ற ரிப்போர்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யார்கிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கிட்ட இப்ப சப்மிட் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒண்ணு 2011 எடுக்கப்பட்ட கேஸ்ட் பேஸ் சென்சஸ். இந்த கேஸ்ட் பேஸ் சென்சஸ்ல ஈச் கேஸ்டோட கேஸ்ட் வைஸ் டேபுலேஷன் அதுக்குள்ள என்லிஸ்ட் ஆயிருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல ஈச் ஒன் ஆஃப் தயர் சோசியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் பேக்வர்ட்னஸ் பத்தின டீடைல்ஸ் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் பேஸ் சென்சஸ்ல இருக்கும். ஓகே, பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வாஸ் ரிலக்டன்ட் டு ரிலீஸ் இட் பிகாஸ் தே ஹாவ் சர்டன் ஸ்டாண்ட்ஸ். அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இந்த எடுத்த ரிப்போர்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாமே இருக்கு இந்த மீன் டைம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஓகே, இந்த கேஸ்ட் பேஸ் சென்சஸ்க்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. எதுக்காக அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு கிளியர் கட்டா புரிய வரும். பட் கேஸ்ட் பேஸ் சென்சஸ்ங்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் இதுதான். ஓகே, ஸோ 1931 தான் இதுக்கு வரைக்கும் எடுத்த ஒரே ஒரு சென்சஸ் கேஸ்ட் பேஸ் சென்சஸ். அதுவும் என்ன கண்டெக்ட்ல அப்போ பைப்பா இதோட ஆக கிடையாது, அப்போ பார்ட்டிஷனோட நடக்கல. அப்போ இன்க்ளூடிங் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் வாஸ் தேர். ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல 2011 திருப்பி ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. பட் அதுவும் ரிலீஸ் ஆக கிடையாது. ஸோ கேஸ்ட் பேஸ் சென்சஸோட ஸ்டேட்டஸ் இதுதான். ஸோ இதே டைம் பீரியட்ல இன்னொரு விஷயம் என்ன எமர்ஜ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர் மஸ்ட் பி அண்ட் சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசி லிஸ்ட். சப் கேட்டகரைசேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இப்போ தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் தான். ஸோ தமிழ்நாட்டில் இப்போ ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 69% ஆஃப் ரிசர்வேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே, ஸோ 69% ஆஃப் ரிசர்வேஷன்ல ஸோ 50% ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி அப்படின்னு வச்சாலும் ஸோ 20% ஆஃப் ரிசர்வேஷன் யாருக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா ஃபார் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கொண்டு வரும். ஓகே, ஸோ இதுல ஒரு சம் அமௌண்ட் ஃபார் தி டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது ஒரு சப் கேட்டகரைசேஷன். ஓகே, ஸோ இந்த கேட்டகரைசேஷன் வந்து இது வெர்டிகல் கேட்டகரைசேஷன் சொல்லுவாங்க. ஹரிசாண்டல் கேட்டகரைசேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 33% ஃபார் விமன் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் ஹரிசாண்டல் கேட்டகரைசேஷன். இந்த சப் கேட்டகரைசேஷன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ஒன் செக்ஷன் ஆஃப் த பீப்புள் ஷுட் நாட் என்ஜாய் தி பெனிஃபிட்ஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் தி டவுன் ட்ராடன். இன்சென்ஸ் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் என்ன பண்றாங்கன்னா இந்த ரிசர்வேஷனை பெனிஃபிட் அடைஞ்சுக்கிட்டே போறாங்க. பட் சம் பீப்புள் வில் நாட் பெனிஃபிட் ஆஃப் திஸ் ரிசர்வேஷன் அண்ட் அதர் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ். ஓகே, அப்ப என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சப் கேட்டகரைசேஷன் தேவைப்படுது. இன்சென்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே ஓபிசி தான். ஓகே, ஸோ அதர் பேக்வர்ட் கிளாஸ் தான். பட் இதுல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20% ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபார் தி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் சொல்றோம். ஏன்னா கம்பேர் வித் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் பீப்புள்ஸ் தே ஆர் மோர் டவுன் ட்ராடன். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு சப் கேட்டகரைசேஷன் கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். இப்போ இது எந்த லெவல்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல்ல தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன் தி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் இன் தி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். Not only in Tamil Nadu, but also Bihar also adopted this type of models. Okay, so in the subcategorization models, எல்லா ஸ்டேட்ஸ்மே ஓரளவுக்கு in various perspectiveல குஜராத்தோட அடாப்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. பட் இந்த சப்கேட்டகரைசேஷன் எங்க டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா in the central government institutions and the central government jobs. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர் மஸ்ட் பி அண்ட் சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ரிசர்வேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஸ்டேட்டட் தட் there is a greater divide in the who have and have not. In sense அந்த OBC கம்யூனிட்டிக்குள்ளே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா some caste are benefited on behalf of reservation.
but other section of the society will not benefit of this reservation. So in order to overcome it, there must be an subcategorization. In that subcategorization, ஒரு பர்டிகுலர் செக்ஷன் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டுமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த சப்கேட்டகரைசேஷனோட டிமாண்ட். அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இன்னைக்கு ரிசர்வேஷன் நம்ம எவ்வளவுதான் அக்சஸ் பண்ண முடியும்னா 50% தான் அக்சஸ் பண்ண முடியும். ஃபார் ஓபிசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27%. அந்த எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் 10%ங்கிறது அது அதர் தன் தட். ஓகே, பட் ஓபிசி ரிசர்வேஷன்ல இந்த 27% ஆஃப் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் தான். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் தேர் இஸ் நோ எனி சப் கேட்டகரைசேஷன். எந்த விதமான ஒரு உள் ஒதுக்கீடுன்னு எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி ரோஹிணி கமிஷன் ரிப்போர்ட்டே சொல்லக்கூடிய ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இன் சென்ஸ் தே கலெக்டட் ஆன் டேட்டா ஃப்ரம் தி 13,000 சென்ட்ரல் ஜாப்ஸ் from under higher educational institutions. In that, the data shows that the OBC quota over the preceding 5 years, okay, last 5 years, they found that 97% of all jobs and education seats have gone to the just 25% of the subcaste class identified. Okay, so 97% of jobs யாரை என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 25% of people தான் என்ஜாய் பண்றாங்க. Remaining 75% of the persons from the OBC category, they are not benefit of this OBC ரிசர்வேஷன். அப்போ இந்த விஷயத்த நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா சப்கேட்டகரைசேஷன் இஸ் எசென்சியல். அப்போ என்னன்னா கம்பேரிட்டிவ்லி இந்த 25% ஆஃப் பீப்புள்ஸ் ஹூ என்ஜாய்ட் திஸ் 97% ஆஃப் ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, தே வில் இன் த ஃபியூச்சர் டேஸ் கெட் தி லோ ஷேர் ஆஃப் ரிசர்வேஷன். தென் அந்த ரிமைனிங் 75% ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, தே வில் கெட் தி ஹை ஷேர் இன் தி ரிசர்வேஷன். அப்போ இந்த மிஸ்மேட்சை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்கேட்டகரைசேஷன் இஸ் எசென்சியல். ஸோ இந்த கேஸ்ட் பேஸ் சென்சஸ்க்கும் சப்கேட்டகரைசேஷனுக்கும் ஒரு ரெலவன்ஸ் இருக்கு. ஸோ அது என்னங்கிறது பின்னாடி டீகோட் பண்ணலாம். பட் கேஸ்ட் பேஸ் சப்கேட்டகரைசேஷன்ங்கிறது இவ்வளவுதான், உள் ஒதுக்கீடுன்னு சொல்லுவோம். இந்த உள் ஒதுக்கீடு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில கம்யூனிட்டிஸ் ஒரு சில கேஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த ரிசர்வேஷனுக்குள்ள பெனிஃபிட் அடையாம போயிடுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அதுல பெனிஃபிட் ஆயிடுறாங்க. ஓகே, அதுவும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் அதிகப்படியான ஜாப்ஸ் ப்ரொஃபைல வச்சிருக்காங்க. ஸோ அப்ப இதை நம்ம ஓவர் கம் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக கிரியேட் பண்ண அதுக்கான டிமாண்ட் தான் இந்த சப் கேட்டகரைசேஷன். இதை அட்ரஸ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தே ஃபார்ம் ஆன் ஓபிசி ரிசர்வேஷன். ஓகே, ஸோ ஓபிசி சப் கேட்டகரைசேஷன் கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க அண்டர் ரோஹிணி கமிஷன். இதெல்லாம் டேட்டாஸ். ஓகே, ஸோ இதுல இருக்கிறதுலாம் உங்களுக்கு டேட்டாஸ். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ரைட் யுவர் ஆன்சர்ஸ் வித் ஜஸ்டிஃபிகேஷன். ஓகே, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, நத்திங் மோர் தென் தட், எல்லாமே டேட்டாஸ் தான். ஓகே, தென் அப்போ அந்த ரோஹிணி கமிஷன் ஃபார்ம் பண்றாங்க. ரோஹிணி கமிஷன்ங்கிறது எந்த கண்டெக்ட்ல ஃபாலோ பண்றாங்கன்னா அண்டர் ஆர்டிகல் 340 ஆஃப் தி கமிஷன். ஓகே, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கமிஷன் படி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017 ஒரு கமிஷனை கான்ஸ்டியூட் பண்றாங்க அண்டர் தி ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் ரோஹிணி. ஓகே, ஸோ இந்த கமிஷனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் டு எக்ஸாமைன் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு தட் there is an inequitable distribution of reservation. So the central government accept பண்ணிக்கிறாங்க. That's why they form one committee. So the committee form பண்றதோட objectiveங்கிறது it's nothing but to examine the extent of inequitable distribution of benefits of reservation among the OBC. Okay, with reference to various centralist working out of mechanism, criteria, norms, parameters in the scientific approach for their சப்கேட்டகரைசேஷன். இன்சென்ஸ் அந்த 27% ஆஃப் ரிசர்வேஷனுக்குள்ள உள் ஒதுக்கீடு கொண்டு வர்றதுக்கான ஒரு ப்ரொவிஷனுக்காக தான் இந்த ரோஹிணி கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க. பட் ரோஹிணி கமிஷன் ஃபார்ம் பண்ணி 2017, பட் இன்னையோட பார்த்தா கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. வெரி ரீசென்ட்லி தே கேவ் ஒன் 13th எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ 13th எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல ஆன பட்சத்துல இப்ப திருப்பி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 13th எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. இந்த 13th எக்ஸ்டென்ஷன் என்ன எப்போ வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டில் July 31, 2023. இதுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸ்டென்ஷன் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா அது இட்ஸ் அ டிமாண்ட் ஃப்ரம் த சைட் ஆஃப் தி கமிஷன். பட் திஸ் டைம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாலண்டரிலி கிவ் திஸ் எக்ஸ்டென்ஷன் அண்ட் த கமிஷன் ஸ்டேட்டட் தட் வி ஸ்டில் நீட் சம் மோர் டேட்டாஸ் and we have to work with the state government to collect those data, so we need some time அப்படிங்கிறது from the commission side இருக்கக்கூடிய டிமாண்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வாலண்டரியா இந்த கமிஷனோட எக்ஸ்டென்ஷனை கிரியேட் பண்ணிருக்கு. ஓகே, தென் இதுக்கிடையில அந்த இன்டர்வியூ ரிப்போர்ட்ல கொடுத்தது தான் இந்த டேட்டாஸ் எல்லாமே. இந்த பர்டிகுலர் டேட்டா இருக்கு இல்லையா, இதெல்லாம் இன்டர்வியூ ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க. இன்சென்ஸ் இடைக்கால ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுல கொடுத்த டேட்டா தான் இது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஒரு விஷயத்த நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியுது அப்படின்னா
caste based census ஒரு பக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருக்கு. From all various sections of the society, especially political parties and other research scholars, they demand for the caste based census. And on the other hand, there is a demand for the OBC subcategorization, because it stated that there is an underrepresentation of some of the section of the society or most of the section of the society, and some of the section of the OBC category who facilitated more number of reservation benefits. So in order to sort out this mismatch, they want to create a subcategorization list. அப்போ ஓபிசில என்ன பண்ணுவாங்கன்னா சப்கேட்டகரைசேஷன் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அப்போ இந்த கிரியேட் பண்ணணும் அப்படின்னா தே நீட் டேட்டா. ஓகே, அப்போ இந்த டேட்டா தேவைப்படணும் அப்படின்னு பார்த்தா வேர் தே கேன் ஏபிள் டு கலெக்ட் தோஸ் டேட்டா அப்படின்னு பார்த்தா இட் வாண்ட் டு பி மோர் சயின்டிஃபிக். ஓகே, ஸோ டேட்டாஸ் தே கேன் ஏபிள் டு கலெக்ட் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் லைக் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட்ல இருந்து எடுத்துக்கலாம், இல்ல நேஷனல் சோசியல் சர்வீஸ் இதுல இருந்து NSS ரிப்போர்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ பட் நத்திங் மோர் தென் தட். பட் the clear scientific observation of the data is come from the various section of the society demand that there must be a caste based census. Okay, அப்ப இந்த ரோஹிணி கமிஷன் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னாலும் இந்த caste based census வேணும். இல்ல கிளியர் கட் ஒரு வியூ அபவுட் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ் தெரியணும்னாலும் caste based census தேவைப்படுது. அப்ப அடுத்து அதோட இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் நீட் ஆஃப் த ஹவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி எஸ்பெஷலி இட் ஸ்டேட்டட் ஃப்ரம் த ஆக்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் ஆக்ட் 1993 அண்டர் செக்ஷன் 11 இட் ஸ்டேட்டட் தட் கவர்மெண்ட், தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், should ensure that every 10 years it should revise the list of OBC, and those who benefited should be excluded and those who not benefited should be included in the list. So இது ஒரு statutory commitment from the side of the central government, but till date there is no any such a report was designed or collected. So idu oru issues, that is we need some data, especially some caste based data is essential because that is a statutory commitment from the side of the government. And second thing, it is an observation from the Indra Shahani case. You know all that, it is a Mandal Commission case nu solluvaanga illa Indra Shahani case nu solluvaanga. This case only put on ceiling of 27% of reservation for the OBC. This particular case also stated, what it stated, that in order to conclude the backwardness, okay, in order to conclude the backwardness of the particular class of the people, it should come with clear or proper assessment and objective evaluation. But so far, there is no any scientific evidence or scientific collection of data with respect to who are all the real beneficiaries and those who are all excluded from this one. Okay, so both the things demand for certain level of data or certain level of information related with the backwardness of the society. Then third thing, the caste census side, the need of caste-wise data to justify the extension of reservation to various communities. Even caste census also cite and insight that so caste-wise data is essential for the justification of reservation. So it is not from the side of only for the benefit of reservation, but also for the other socio-economic development of the society. All this required for the socio-economic caste-based census. ஓகே, ஸோ அப்போ இது எங்க மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பியர்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா caste based censusoட டீடைல்ஸ் தேவைப்படுது. அப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க caste based census நீங்க கிரியேட் பண்றதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, those who are excluded அப்படிங்கிறவங்கள என்ன பண்ண முடியும்னா, you can able to include it in the all walk of life, especially with respect to reservation in the government jobs and education institutions, and also for the socio-economic benefits like any poverty eradication schemes or any food security schemes or any credit facility schemes. So it can be targeted to that particular person. So if you ensured that one means it is the ensured of Article 14 of the Constitution, that is right to equality. And at the same time, there is a commitment under Article 38 of the Directive Principles of State Policy that it is the responsibility of the state to strive to minimize the inequalities in income, endeavor to eliminate inequality in status, facility, and opportunity.
So by identifying the right beneficiaries, you can able to ensure on right to equality, and at the same time you can able to ensure on inequality income, in sense to overcome the inequality income in the society, as well as to bring an equal status among all peoples. Okay, then at the same time it give an adequate opportunity for the persons who are oppressed or those who are downtrodden in the sphere of education and social prejudices. Okay, then the caste-based census give one clear definition of the affirmative action taken by the government, because from the various walk of the life, some criticized about the reservation system. So some of them told that the reservation system should be abolished. So if you get the real data of some caste-based census, or if you get the real status of economic and the social status of the people, you can able to justify that such a person really needs some affirmative actions. In sense, state has to give some additional benefits for them of their upliftment. So அப்ப அந்த அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளியர் கட் பிக்சர் கிடைச்சிச்சுன்னா, அந்த கேஸ்ட் சென்சஸ் மூலமா they come to identify that this particular section of caste are still underprivileged, or this particular system of caste are still excluded from the mainstream of life. So அப்ப அதை ஜஸ்டிஃபை பண்ணி என்ன பண்ண முடியும்னா, we can able to justify our affirmative actions, and we can able to identify, okay, we can able to identify even those who need and those who are need not of any actions, because 2017 economic survey report states that there is a greater inclusion error and exclusion error. In sense, those who are well off are benefited more from the government schemes. Okay, if government bring any schemes to any particular section of the society, then if it is benefited by everyone means, okay, even those who are have இருக்கிறவங்களும் அதை பெனிஃபிட் அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா அங்கே இன்க்ளூஷன் எரரும் எக்ஸ்க்ளூஷன் எரரும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்டேட்டோட எக்ஸ்செக்கரை அதிகமாக ஸ்பெண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நீங்க இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி ஃபெசிலிட்டேட் பண்றீங்கன்னா, உங்களோட சப்சிடிஸையும் நீங்க ரேஷனலைஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்களோட அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனையும் ரைட் சைஸ் ஆஃப் த பர்சனுக்கு நீங்க போய் ரீச் பண்ண முடியும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ given attempt for the upliftment of most backward classes from the society. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் தான். Then everyone believe that, very especially from the all experts from the side of many scholars, they stated that subcategorization of reservation should be meaningless, or it would be meaningless exercise without the caste census. நீங்க caste census create பண்ணல அப்படின்னா subcategorization நீங்க பண்றது waste, because it doesn't have a clear cut picture. So other from the side of the argument from the various experts. Okay, then by means of subcategorization or by means of caste-based census only, you can able to identify how far that social inclusive development reach since independence to the weaker section of the society. ஓகே, ஸோ இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பை மீன்ஸ் ஆஃப் கேஸ்ட் சென்சஸ் மூலமா தான் உங்களால கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் ஓகே, கேஸ்ட் சென்சஸோட இம்பார்ட்டன்ஸா இருக்கிற பட்சத்துல why government reluctant to release on caste census of 2011 and why they are hesitant to conduct any caste census hereafter? These are all the arguments. So first it stated that caste-based census based on the socio-economic caste census. Okay, so it was seems to be administrative difficult and it is a cumbersome process. In sense, it is a complicated process because there are certain ground reality complications are there. In sense, it stated that the 2011 caste census. Okay, so 2011 caste census என்ன சொல்லுது அப்படின்னா, கலெக்ட் பண்ண டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, ரா டேட்டா. இந்த ரா டேட்டாவை ஸ்டடி பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி சோஃபார் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ஓபிசி கேட்டகரிஸோட எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு 494 இருக்கு. ஓகே, கேட்டகரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ 2011 கேஸ்ட் சென்சஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,28,677 கேஸ்டஸ் வந்து காட்டுற மாதிரி இருக்கு. ஸோ சச்ச ஒரு proliferation data. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, many of them even gave some false reports or
even those who are having a less number of population, even 100% are in particular community means they stated that they are also from the OBC. So 99% of caste enumerated had a population of less than 100%. So அந்த கோத்ராஸ், ஸோ தென் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப்கேட்டகரைசேஷன், அதுக்குள்ள இருக்கக்கூடிய உள் கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இதை வச்சு என்ன பண்றாங்கன்னா they demand that they for an OBC. ஸோ அப்போ டேட்டாஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரா டேட்டாஸ், அட் த சேம் டைம் இட் இஸ் அன் அன்சைன்டிபிக் டேட்டா. ஸோ இது கவர்மெண்ட் சைட் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட். ஸோ வி ஷுட் நாட் ஏபிள் டு ரிலீஸ் திஸ் 2011 சென்சஸ் டேட்டா. ஓகே, அதர் தென் தட் சென்ட்ரல் லிஸ்ட் கூட இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டேட்டா இன்சென்ஸ் எத்தனை ஓபிசி லிஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2479 ஓபிசி கேஸ்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணா ஒரு 3150 கேஸ்ட் வந்து ஓபிசி லிஸ்ட்ல இருக்கு. இப்போ இந்த 2011 சென்சஸை வச்சுக்கிட்டு நம்ம லிஸ்ட்டை கிரியேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேட்டகரைசேஷன் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are n number of castes, okay, who use their clan, gotra, subcaste and caste names interchangeably, and it can have to increase the number of OBC castes in their central list as well as in the state list. Such a things make reservation still to be complicated. இன்னும் அது காம்ப்ளிகேட்டடாக ஆகும் அப்படிங்கிறது அவங்களோட ஆர்குமெண்ட். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட், வாட் இஸ் தி ப்ரூஃப் மெக்கானிசம்? இன் சென்ஸ் ப்ரூஃப் என்ன இருக்க முடியும்? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சென்சஸ் எடுக்கிறதுன்னு பார்த்தா ஒரு ட்ரைனிங் கொடுக்குற பீரியடே பார்த்தீங்கன்னா 6 to 7 days தான். தே ஆர் பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ், தே கெட் சம் இன்சென்டிவ்ஸ் ஃபார் தி சென்சஸ். ஸோ அவங்கள்ட்ட நீங்க டேட்டாஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் அன் இன்வெஸ்டிகேட்டர் ஆர் வெரிஃபைங் ஆஃபீஸர்ஸ். ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டெக்ஸ்ட்ல இஃப் யூ ஆர் கலெக்டிங் ஆன் caste tabulation with respect to caste census means such as considered to be meaningfully tabulation and classify caste returns. Then government also stated that there is an constitutional commitment with respect to collection of data about scheduled caste and scheduled tribes by the Register General and the Census Commissioner. So ST கலெக்ட் பண்ணணுங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனல் கமிட்மெண்ட்டை தவிர ஃபார் ஓபிசிஸ் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் கம்யூனிட்டிஸ்க்கு கலெக்ட் பண்ணணுங்கிற அவசியம் ஃப்ரம் தி கவர்மெண்ட் சைடு இருந்து இல்லை. அண்ட் ஈவன் சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ ரெகனைஸ்ட் இட் தட் it is a policy decision. So in that policy decision, judiciary cannot able to interfere. It is the decision of the government to take or not to take census. So if we move on to such a context means then it is lead to a judicial overreach. Okay, so appo Supreme Court enna solranga appdinu pathina we should not dictate them to go for conducting on caste based census. And from the side of government also stated that ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு கலெக்ட் பண்ணக்கூடிய கமிட்மெண்ட் தான் கான்ஸ்டியூஷன் படி இருக்கோ தவிர ஓபிசிஸ் கலெக்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. தென் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளால அட்ரஸ் பண்ண முடியுது. தென் எக்ஸ்பர்ட்ஸ் ஆல்சோ பிலீவ் தட் வாட் தே ஃப்ரம் த சைட் ஆஃப் பிலீவ் தட் நத்திங் பட் இஃப் யூ கிரியேட் இன் சச் அ வே ஆஃப் caste based census release means it create a more divide in the society because some sections if they are excluded is in sense ஒரு சில caste இப்ப எக்ஸ்க்ளூட் ஆகுறாங்க இல்லையா, அந்த casteலாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை இன்க்ளூட் பண்ணுங்கன்னு ஃபைட் பண்ணுவாங்க. some persons who are already excluded இல்லையா, அவங்க எங்களை இன்க்ளூட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி ஃபைட் பண்ணுவாங்க. so already it is an greater challenges for the society. so it is an sensitive issues கூட. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டெக்ஸ்ட்ல இஃப் யூ கிரியேட் மோர் நம்பர் ஆஃப் டிவைட் இன் தி கேஸ்ட் செக்ஷன் மீன்ஸ் தென் இட் லீட் டு ஒன் கிரியேட் மோர் நம்பர் ஆஃப் டிவைட் இன் தி சொசைட்டி. ஸோ அப்போ இது இன்க்ரீஸ் பண்ணத்தான் செய்யுமோ தவிர இருக்கக்கூடிய இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணாது. ஸோ இது இட் கிரியேட் ஆன் இஷ்யூஸ் அண்ட் அட் த சேம் டைம் சம் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி கேன் மேக் இட் அஸ் அன் பொலிட்டிசேஷன் இஷ்யூ. ஸோ பொலிட்டிசைசிங் caste census means they can go for some vote bank politics. So for their vote bank politics, they can create or lead a social fragmentation and social enmity in the caste groups. So இது எல்லாம் தான் என்னத்துக்கு ரீசன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா why we should not go for caste census அப்படின்னு சொல்றாங்க. Then what is the solution to overcome these challenges? So it is nothing from but state has to in some way conduct the surveys, at least surveys, not to conduct census. So census conduct பண்ணாட்டினாலும் at least in some form state has to conduct survey and it should be made public for the further research. Okay, so survey வேற
census where. Okay, so survey is a detailed report about the current social economic environment. Okay, but the census is having a more recognition and statutory recognition, but survey in such a way it is not having certain data. Okay, it is not made to on such a complications. So at least if you are not ready to conduct census means go for surveys. And you have to give more space for the state to do surveys. So very recently we know that Tamil Nadu MP, he demanded for the moving of census from the union list to the concurrent list. Because they said that more number of data we need from the side of census. So if you give more space for the state to conduct survey means, then it is not legally bound. Okay, and the government can use the data for their OBC population to go for an equitable distribution of welfare schemes. So they can use this data. Through from that, they can go for direct benefit transfer or some form of system. So our late Prime Minister also has told 2 days before, no? So it is the freebie system is very dangerous. So instead of freebie, this means in sense, irrespective of any community, if you are providing that support. So adukku badala you can able to target or particular section of the society and you can avail those services to that only so that persons. Appo adukku you need some data. Other you can have to allow for them to conduct. Then there is an extent of reservation system in the private sector because we all know that there is a hyper drive to sell public sector companies. So most of the companies are going for disinvestment. In that context, if you are not allowing any reservation to the private sector means again there is a great divide in the society. So about public sector units and public sector banks ellathiyum neenga disinvestment poradhanaala better create some extension of reservation system in the private sector. So then only you can able to ensure the social justice. Otherwise still it create a divide. And you should go for passing and bill in the name of Central Education Institution Reservation in Teachers Cadre Act 2020. So in sense nothing but it will ensure OBC, SC, ST communities representation in the higher institutions. So we all know that there is some greater underrepresentation in the institutes such as IIT, IIM and other central government universities in the cadre of some professors or other scholars. Okay, so OBC, SC, ST or the representation and ரொம்ப poor representation இருக்கு. அப்ப அதை என்ஷூர் பண்றது மூலமா இதை சார்ட் அவுட் பண்ண முடியும். அதர் தென் தட் எதனால பீப்புள்ஸ் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் பப்ளிக் செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a less job security, social security in the private sector. And mostly under this globalization context, more number of peoples were attracted to the private sector as a contract labor ஆகும் கிக் ஒர்க்கராகவும் தான் இருக்காங்க. ஸோ அப்போ நீங்க சோசியல் செக்யூரிட்டியும் ஜாப் செக்யூரிட்டியும் பிரைவேட் செக்டருக்குள்ள கொடுக்கறது மூலமா எங்க உங்களால இதை ஈஸ் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ராக்ட் டுவர்ட்ஸ் பப்ளிக் செக்டரை குறைக்க முடியும். ஸோ இப்போ the concern with அக்னிபாத் ஸ்கீமே அதான. There is no any social security scheme after 4 years. There is no any insurance benefit for them after 4 years. Then there is no any pension scheme after 4 years. அப்போ in same way, okay, if you do it in the private sector means, so private sectorலயும் இது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அப்போ what type of things you have to do அப்படின்னு பார்த்தா we have to do on effective labor reforms in order to ensure more social security and job security for the generations, younger generations. And you have to create more number of entrepreneurship spirit among the younger population, especially by creating more number of startups and stand-ups and MSME support schemes. And another argument from the side of experts that there is a greater land fragmentation, low value of agriculture goods and other push on agriculture following peoples. Okay, so agriculture practicing peoples into the government jobs. Because there is a land fragmentation and low agriculture goods values. Okay, so அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நீங்க ஓவர் கம் பண்ணி ஆகும். அப்போ அந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ் நீங்க பண்ணி ஆகணும். Then one more solution is it is a social solution, that is nothing but you have to promote an intercaste marriage. So through from that you can able to create a social order. And at the same time
instead of vertical reservation, you have to also accommodate horizontal reservation system, especially for women, that is in order to ensure gender equality. So solutions, caste based census based பண்ணி solutions தான் கேட்டா இல்ல, but that solution is from the other areas. So இப்போ பாத்தீங்கன்னா land reforms பண்றது, labor reforms பண்றது, agriculture reforms பண்றது, intercaste promote பண்றது, இதெல்லாம் எப்படி caste censusக்கோ இல்ல ரிசர்வேஷனுக்கோ சொல்யூஷன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே in around areas, இதுதான் மேஜர் ஏரியாஸ். இதை நீங்க ரெக்டிஃபை பண்ணீங்கன்னா you can able to ease out some of the issues in the mainstream. So இது மூலமா you can able to give one way forward solution for of these problems with respect to reservation, caste census or subcategorization. இதெல்லாம் உங்களால sort out பண்ண முடியும். Okay, so with this first topic is over. The second topic is with respect to waiver from the side of US House of Representatives. They passed on law in the name of National Defense Authorization Act. So in the act, it is nothing but it give one waiver, especially for India, against punitive CAATSA sanctions. CAATSA sanctions is nothing but countering America's advisories through Sanction Act. So India having an agreement with Russia to purchase an S-400 missile. It is nothing but on long range surface to air missile. So இந்த மிசைல் பர்ச்சேஸ் பண்றதுன்னா ரஷ்யா கிட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா இந்த பர்டிகுலர் ஆக்ட் மூலமா உங்களுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் கேன் இம்போஸ் சர்டன் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ். ஸோ அப்படி பண்ற பட்சத்துல அதுக்கான வெய்வர் எது மூலமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட் அப்படிங்கிற நேம்ல இந்தியாவுக்கு இந்த S-400 மிசைல் ரஷ்யாட்ட இருந்து வாங்குறதுனால இந்த பர்டிகுலர் ஆக்ட் மூலமா பண்ணக்கூடிய சாங்ஷனுக்கு ரிலீஃப் கொடுக்குறாங்க. அப்போ இந்தியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த S-400 மிசைல ரஷ்யாட்ட இருந்து வாங்குறதுக்கான பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இது எங்க பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்ல பாஸ் ஆயிருக்கு. ஸோ இன் சென்ஸ் இட் இஸ் அன் பைபார்ட்டிஷன் பார்ட்டி தான். ஓகே, ஸோ அங்க ரிபப்ளிக்கனும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, தென் டெமோக்ராட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. டெஃபினெட்லி இது பிரசிடென்ஷியல் இதுக்கு இன்னும் பாஸ் ஆயிரும். ஓகே, இன்னும் வித்தின் 1 month we can get some good solution. ஸோ அப்போ வாட் இஸ் meant by இந்த கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வைசரிஸ் த்ரூ சாங்ஷன் ஆக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016ல நடந்த எலெக்ஷன்ல they blamed that Russia played on role in the election, US election அப்படிங்கிற ஒரு கண்டெக்ஸ்ட்ல இந்த ஆக்டை பாஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஆக்ட் படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி கண்ட்ரி ஹேவிங் ஆன் டீப் என்கேஜ்மெண்ட் போத் டிப்ளமேட்டிக் ஆர் மிலிட்டரி ஆர் எனி அதர் ரிலேஷன்ஷிப் வித் ரஷ்யா, நார்த் கொரியா அண்ட் ஈரான் மீன்ஸ் such a countries attract economic sanctions. ஓகே, ஸோ அப்போ எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அவங்க மேல இம்போஸ் பண்றதுக்கான ஒரு பர்டிகுலர் ஆக்ட் தான் இந்த ஆக்ட். ஸோ இந்த படி என்னன்னா செக்ஷன் 231ல they included some of the 39 Russian entities, especially the manufacturer of S-400 system. So Almaz Anti-Air and Space Defense Corporation இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா இந்த S-400 மிசைல மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்த கம்பெனி எந்த லிஸ்டுக்குள்ள வந்துருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 231 லிஸ்டுக்குள்ள வர்றதுனால ஸோ இந்த பர்டிகுலர் S-400 சிஸ்டத்தை எந்த கண்ட்ரிலாம் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அந்த கண்ட்ரிஸ் மேல சாங்ஷன்ஸ் இம்போஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னா யூஎஸ்க்கு இருக்கு. அது ஒரு டொமஸ்டிக் ஆக்ட் தான், அது ஒன்னும் UN ஆக்டோ எதுவும் கிடையாது. யூஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேல சாங்ஷன் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அப்போ இது வரைக்கும் எந்த கண்ட்ரி மேலேயாச்சும் சாங்ஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா 2020ல டர்க்கி என்ன பண்ணாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணாங்க S-400 ஃப்ரம் ரஷ்யா. ஸோ அவங்க மேல என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் சாங்ஷன் பண்றாங்க. ஸோ நோட் டபுள் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டர்க்கி ஒரு நேட்டோ நேஷன், அவங்க மேல சாங்ஷன் பண்றாங்க, பட் இந்தியாவுக்கு வெயிட் பண்றாங்க. அதுதான் அந்த டிப்ளமேட்டிக் சக்சஸ் சொல்றது. அப்ப S-400 இந்த ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு கவுண்டர் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இதோட கேட்டகரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் 4 different types of missiles. So range பார்த்தா 40 km, 100 km, 200 km and 400 km. ஓகே, ஸோ இதோட ரேஞ்ச் 4 different types of missiles இருக்கும். தென் எப்படி ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 160 ஆப்ஜெக்ட்ஸை 600 km டிஸ்டன்ஸ்ல இதனால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். 72 ஆப்ஜெக்ட்ஸை 400 km ரேஞ்சில் அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரெடிக்ட் பண்ணி இட் கேன் லான்ச் தி மிசைல். ஓகே, ஸோ எதெல்லாம் இது கவுண்டர் பண்ண முடியும், இன் சென்ஸ் எதெல்லாம் இது ஃபைட் அகேன்ஸ்ட் இந்த மிசைலை லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட்ஸ் மேலேயும் பண்ண முடியும், பாம்பர்ஸ் மேலேயும் பண்ண முடியும், க்ரூஸ் அண்ட் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் இருக்கும், ஈவன் அன்மேனட் ஏரியல் வெஹிக்கிள்க்கு அகேன்ஸ்டாகவும் இந்த மிசைல்ஸ் அவங்களால லான்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மிசைல் இட் இஸ் அன் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால 2018ல
S-400 மிசைல் ஒரு 5 மிசைல்ஸை வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட் யார் கூட சைன் பண்றாங்க அப்படின்னா ரஷ்யா கூட நியர்லி ஒரு $5.5 பில்லியன் சைன் பண்றாங்க. ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் டு ப்ரொடெக்ட் மிலிட்டரி பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் அசெட்ஸ் ஃப்ரம் தி ஏரியல் அசெட்ஸ். ஓகே, ஏரியல் அட்டாக்ஸ். ஸோ அதுக்கு தான் இதுக்கு யூஸ் பண்றது. மோஸ்ட்லி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் இதை யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் அப்போ எந்த கண்ட்ரீஸ்ல இதை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெலாரஸ், அல்ஜீரியா அண்ட் டர்க்கி. ஓகே, ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட், சவுதி அரேபியா அண்ட் கத்தார், இன்க்ளூடிங் சைனாட்டும் இருக்கு. ஓகே, ஸோ ஏன் இந்தியாவுக்கு இது தேவை பர்டிகுலரா ஆஃப்டர் திஸ் கவுண்ட் economic sanctions? Because US is the largest exporter of India. Then we all know that what is the relationship between US and India in very recent times. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இது ஒரு ட்ரைலேட்டரல் அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கு. இன் சென்ஸ் இந்தியா, யூஎஸ் அண்ட் ரஷ்யா. ஸோ அப்போ இந்தியா யூஎஸோட க்ளோஸா போகும்போது ரஷ்யாவுக்கு பிரச்சனை, இந்தியா ரஷ்யாவோட போகும்போது யூஎஸ்க்கு பிரச்சனை. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அதுவும் இந்த உக்ரைன் வார் டைம் பீரியட்ல இப்படி ஒரு சாங்ஷன் எப்படி, இப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் எப்படி அவங்களால கொடுக்க முடியும்? ஸோ இதுதான் டிப்ளமேட்டிக் சக்சஸ். ஓகே, ஸோ அப்போ எப்படி, எதுக்காக இந்த இந்தியாவுக்கு இந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் இந்தியா ஹேவிங் ஆன் two-side enemy. Okay, from both sides, in the western side and in the eastern side. So rendu side me China and Pakistan are there. In both countries we done on war. So அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல in order to ensure our national sovereignty, so it is a very essential tool, okay, to counter the forces of China and Pakistan, because both the nations are nuclear powered countries. Okay, then even US கிட்டயுமே இந்த சேம் செட் ஆஃப் லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் இருக்கு. பட் ஹவு இட் இஸ் டிஃபரெண்ட் தென் தி S-400 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, US ஹேவிங் அன் M104 பேட்ரியாட் சிஸ்டம். ஓகே, ஸோ S-400 அப்படிங்கிறது இவங்க வச்சிருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இதோட டிப்ளாய்மெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஹை. ஓகே, S-400 கேன் டிப்ளாய்டு வித்தின் 5 minutes. பட் நீங்க MI பேட்ரியாட் சிஸ்டத்தை யூஸ் பண்றதா இருந்தால் 25 minutes மேல ஆகும். தென் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 4.8 km/s இதனால டிராவல் பண்ண முடியும். பட் அது 1.3 km/s தான் டிராவல் பண்ண முடியும். ஓகே, தென் காஸ்ட் அட்வான்டேஜ், இது டோட்டலி 500 million தான் டோட்டலி. ஓகே, பட் நீங்க பேட்ரியாட் சிஸ்டம் வாங்குறதா இருந்தா ஒன்னு வாங்கணும்னாலே 1 billion வாங்கணும். அப்போ கம்பேரிட்டிவ்லி இது இன்னைக்கு இருக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ல இட் இஸ் ஹேவிங் அன் அட்வான்ஸ்மெண்ட். ஓகே, ஸோ இன்க்ளூடிங் தாட் சிஸ்டத்துக்கும் இது அட்வான்ஸ்டு ஃபோர்ஸஸ் தான் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் நேஷனல் சாவர்னிட்டி. செகண்ட் திங் இஸ் கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் ஹேவிங் ஹை எஜிலிட்டி. தென் தேர்ட் ஒன் இஸ் நத்திங் பட் டு என்ஷூர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸோ வி ஆல் நோ தட் இந்தியா அண்ட் ரஷ்யா இஸ் அன் லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட். ஸோ ஓல்ட் ஃப்ரெண்ட், தென் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஷிப்னே சொல்ல முடியும். ஆல் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது இந்தியா வித் ரஷ்யா தான். ஸோ தே வில் பெனிஃபிட் சப்போர்ட்டட் ஃபாரின் மெனி டைம்ஸ். ஸோ தட்ஸ் வை அஸ் அன் கவுண்டர், that is, in sense, it is a mutual agreement that we gave some protection in the Ukraine war. Okay, so we buy more oil from them. Then we are hesitant to go for any UN sanctions. So it is a mutual partnership. So in that arms import பார்த்தா India decrease its import. So இப்போதைக்கு பார்த்தா செகண்ட் லார்ஜஸ்ட் US இருந்தாங்க, இப்போ ஃபோர்த் லார்ஜஸ்ட் US தான் நமக்கு இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் பார்ட்னர். ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல ரஷ்யா தான் நமக்கு இருக்கக்கூடிய அதிகமான இம்போர்ட்டர், தட் இஸ் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் டிஃபென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ரெடியூஸ் ஆயிடுச்சு, எவ்வளோனா 33% வரைக்கும் ரெடியூஸ் ஆயிடுச்சு. பட் ரெடியூஸ் ஆயிருந்தாலும் ஓகே, ஸோ லார்ஜஸ்ட் சப்ளையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு ரஷ்யா தான் இருக்காங்க. இன்னும் அது லீட் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் தி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் தான். ஸோ இன் சென்ஸ் வி ஆர் நாட் ஆன் சப்போர்ட் வித் எனி ஒன் நேஷன்ஸ். அந்த பைபோலாருக்கு நம்ம போகவே கிடையாது. So anything with respect to foreign policy where national security is important, national interest is the premost demand of any section. So அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல we are assured that we have to have one strategic partnership with Russia too. And at the same time it also ensure regional stability. Here you have to mention regional stability. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it not only benefit for the India but also for the regional. Because not only India felt that, all South Asian nations felt that China is considered to be the most dangerous nation among the Indo-Pacific regions, especially in the South China Sea disputes or in the even Indian Ocean. Okay, even including Asian countries also recognized that it is a greater dispute.
or greater threat for their autonomy. So அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல such a type of equipment or such a type of strategic power is essential for India in order to ensure the regional stability. Here you should mention the regional stability. அது ரொம்ப முக்கியமான ஒரு word. Okay, to protect India as well as their regional forces. Okay, or regional countries. So எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா India that is having PLA, that is People Liberation Army சொல்லுவாங்க. So China they deployed S-400 battalions in the line of actual control. இப்போ இதை நம்ம சாங்ஷன்ஸ் மூலமா மிஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we lost our tactical mismatch. Then apart from that, IAF, that is Indian Air Force side இருந்து சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, so it is also not only benefited S-400 missile system for the autonomy, that is protecting national security, but also it will helpful for the argument of its existing indigenously developed ballistic missiles, like we are having BrahMos. So இதெல்லாம் இருக்கு இல்லையா, so இதுக்கு இன்னமும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it give more strength for it. Then it is easy for you to deploy because it takes only 5 minutes to assemble, and you can able to carry forward to any places because it is a mobile command. Okay, so mobile command in sense you can able to use it through from the vehicles too, and you can able to deploy it in any terrains. So suppose you can able to overcome the threat from 400 kilometers apart. So அப்போ இதெல்லாம் the strategic autonomy or strategic capability for the Indian existing defense forces. Okay, and at the same time it ensured that India can select its defense partner without any country's influence or without fear of anyone's sanctions. So அப்போ India it's having its own foreign policy, and it will not adopt anyone's foreign policy, or it not allow anyone to dictate what it want and it want to be. So எந்த கண்ட்ரீஸும் டிக்டேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இந்த விஷயத்தை முடிச்சிருக்காங்க. So it is a win-win situation now. Then US have to give one relief. So Turkey, it is a NATO nation, they put on sanction, but India, they're just a neighbor, that is a friendly nation, that's all. But why this they give on relief means because there is a greater participation of US in India in the Indo-Pacific region, and it recognizes that India is very important to tactically balance China. So அப்போ China நீங்க டாக்டிக்ஸ் பண்ணணும், டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவோட சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது. அப்போ இந்த விதத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா very recently we conduct 2+2 ministerial meet, then we are having a Quad summit, then we have agreement like Limo, PECA, COMCASA. These are all the military and communication agreements. So இதெல்லாம் எதை ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஃபாரின் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியதா தான் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் சாங்ஷன் ரிலீஃப்மே என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் கிவ் அன் அடிஷனல் பூஸ்ட் ஃபார் தி குட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி இந்தியா அண்ட் தி யூஎஸ். Then at the same time US recognized that India's position as strategic partner in the Indo-Pacific region. So Indo-Pacific region மட்டும் கிடையாது, but also in the West Asian nations, which was reiterated in the I2U2 summit in சொல்லுவோம் இல்லையா, இந்தியா, இஸ்ரேல் அண்ட் US அண்ட் UAE இந்த 4 கண்ட்ரிஸும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா வெஸ்ட் ஏஷியா குவாட் அப்படின்னு சொல்றாங்க இந்த சமிட்டை. ஸோ இந்த சமிட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வெஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் என்னங்கிறதையும் எம்பசைஸ் பண்றாங்க, பிகாஸ் we are having a long date relationship with the West Asian nations. So other one it will give one stress. Okay, so இதுக்காக இந்த இதை கொடுத்துருக்காங்க. Then apart from that, it was a statement observed from the side of the House of Representatives. They stated that the United States must stand with India in face of escalating aggression from China. That means nothing but US shows its unity among India or with India, that it is helpful for the China's aggression in the Indo-Ocean region as well as in the Ladakh disputes. Then it is a greatest victory for the India's diplomatic and India's foreign policy, that it is a win-win situation for both India and US in ensuring their national interest as well as regional autonomy without compromising their individual interest. Okay, so கண்டிப்பா definitely there must be a question from the side of this one. Okay, so ரெண்டு issues discuss பண்ணிருக்கோம், ரெண்டுமே முக்கியமான important issues தான். One is with respect to caste census, with respect to Indian polity அது.
இது ஃபாரின் பாலிசி ரெலவெண்ட் இஷ்யூஸ். ஸோ எனி ஃபாரின் பாலிசிஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டெக்ட்ல இதுதான் பிரச்சனை. யூஎஸ், இந்தியா, ரஷ்யா அப்படிங்கிறது. ஸோ ஒரு கண்ட்ரியோட நீங்க க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல போகும்போது இன்னொரு கண்ட்ரிக்கு டெஃபினெட்லி இட் வில் கிரியேட் அன் இஷ்யூ. ஓகே, ஸோ இதே கண்டெக்ட்ல பார்த்தா யூஎஸ், சைனா, இந்தியா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது மட்டும் தானே அப்படின்னா இந்தியா, இஸ்ரேல், பாலஸ்தீன் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிஸோட ரிலேஷன்ஷிப் இன்னொரு கண்ட்ரிஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரிட்டேட்டிங் ஃபேக்டராக தான் இருக்கு. பட் ஹவு வி ஆர் டேக்லிங் இட் அப்படிங்கிறதா இருக்கக்கூடிய ஃபாரின் பாலிசியில் இம்பார்ட்டன்டான ஒரு இஷ்யூ. ஸோ இதை நீங்க அப்சர்வ் பண்ணீங்கனாலே யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இன்னைக்கு எடுக்கக்கூடிய டாபிக்ஸ் ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ இன் தி மெயின்ஸ். ஓகே, ஸோ இதோட இந்த டாபிக் முடிக்கிறோம். ஸோ எனி அதர் டாபிக்ஸ் இஃப் யூ வாண்ட் மீன்ஸ் ப்ளீஸ் போஸ்ட் இட் இன் தி கமெண்ட் பாக்ஸ். ஐ வில் clear in the next classes. Okay, so very thank you for all to watch this.